அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, சிஸ்டர் உங்ககிட்ட உங்களுக்கு ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ மானிட்டைசேஷன் ஆகாதவங்க தான் முக்கியமாக பார்க்கணும். பிகாஸ் மானிட்டைசேஷன் ஆகாதவங்க ஏன் பார்க்கணுன்னா, ஷார்ட்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய மைண்ட் செட்டில் வீடியோ போடலாமா இல்லை ஷார்ட்ஸ் போடலாமான்ற ஒரு எத்திக்ஸ் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னுடைய ஷார்ட்ஸ்க்கு என் சேனல் 2 மாதத்துல மானிடைஸ் ஆகி 2 டைம் அமௌண்ட் எடுத்துருச்சு. இருந்தாலுமே என்னுடைய சேனலுக்கு எவ்வளோ ரெவென்யூ ஷார்ட்ஸ் மூலம் கிடைக்கிது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருதுன்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக ஷார்ட்ஸுக்கு ரெவென்யூ வந்து கம்மியாக தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம மணியை எப்படி பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதிய யூடியூபர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் போடலாமா இல்லை வீடியோ போடலாமா இல்லை லைவ் போடலாமான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த அனலிட்டிக் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரெவென்யூன்னு இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெவென்யூ பேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மே மாதம், ஏப்ரல், மார்ச் இதெல்லாம் வந்து இப்படி ஷோ ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து ரீசெண்டாக இப்போ தான் வந்து மானிடைஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே போக போக பிக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச்பேட் ஆட்ஸை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வாட்ச்பேட் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் சிபிஎம் இங்கே பார்த்தீங்கன்னா 86 ரூபா. 1K வியூஸ் போச்சுன்னா 86 ரூபாய் எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இது 86ஓட நிற்காது. சில பேருக்கு 150, 200, 300 கூட போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பை ஆட் டைப்புன்னு இருக்குது. எந்தெந்த டைப்பில் உங்களுக்கு மணி அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் வந்து நிறைய வருது, ஆனால் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வந்து நிறைய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பர் ஆட்ஸ் இருக்குது. இதில் அதிகமாக எந்த ஆட்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஆட்ஸ், அது வந்து அதிகமாக ரெவென்யூ வரும். ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சிபிஎம் வந்து நாளுக்கு நாள் மாறுபடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ். இப்போ நம்ம ஷார்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போது ஷார்ட்ஸ்லேயும் வந்து மேல் நோக்கி தான் ரெவென்யூ போகுது. ஸோ ஷார்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் போகுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன்னே நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போது 21.5 அதாவது 21K போயிருக்கு. 49 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 11 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ ஷார்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாலும் கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த 11 ரூபா இல்லை 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். எல்லாமே ஷார்ட் ஸ்பீடில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீடில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. யூடியூப் ப்ரீமியம் அதிலேருந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எதுலேருந்து ஷார்ட்ஸ் கிடைக்கிது, அதாவது ஷார்ட்ஸுக்கு ரெவென்யூ கிடைக்கிது, அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் எவ்வளோ மணி வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். 1 ரூபா கூட நமக்கு கிடைக்கல. லாஸ்ட்டு 70 டே. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 70 டேயில் நமக்கு 0.01 தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ரூபாய்க்கும் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. லாஸ்ட்டு 28 டே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 ரூபா கிடைச்சிருக்கு. லாஸ்ட்டு 90 டே. இதே போல் நீங்கள் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு லைஃப் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். லைஃப் டைம் அதாவது லைஃப் டைம்னா 365 நாள்லேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா 11 ரூபா தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஷார்ட்ஸ் போட்டால் இவ்வளோ தான் பெனிஃபிட்ஸ். இத்தனைக்கும் என் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. நல்ல சுச்சுவேஷனில் தான் என் சேனல் இருக்குது. ஆனால் ஷார்ட்ஸுக்கு வந்து ரெவென்யூ கம்மி. ஸோ என்கிட்ட ஷார்ட்ஸ் ரெவென்யூ எவ்வளோன்னு கேட்டிங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் லாங் வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவை நான் டச் பண்ணிக்கிட்டு, அதாவது வாட்ச் பேஜ் ஆட்ஸு தான் லாங் வீடியோ.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 86 ரூபாய் கிடைக்குது சரிங்களா. அதில் 1K வியூஸ் போச்சுன்னா 86 ரூபாய் கிடைக்குது. அதுவே ஷார்ட்ஸ் ஃபீட்ஸு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரெவென்யூ கம்மி தான். ஸோ மெம்பர்ஷிப் இருக்குது, சூப்பர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஷார்ட்ஸ் போட்டால் நிறைய சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ண முடியும். ஆனால் லாங் வீடியோ போட்டால் மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் என் சேனலே நோட் பண்ணுங்கள், நான் என்னுடைய ஆடியன்ஸை லாங் வீடியோவில் தான் கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் இல்லைங்க, நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அது. ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். செட்டிங் ஆன் பண்ணணும், ப்ரொஃபைல் செட் பண்ணணும், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும், டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும். இது போன்ற பல்வேறு டவுட்டுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 199 ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 199 தாங்க. மெம்பர்ஷிப்பில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.